அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் மிஸ்டர் பங்குதாரர் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பங்கு சந்தையில் முதலீடு பண்ணி உடனடியாக லாபம் பார்க்கணும்னா எப்போ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பங்கு சந்தையில் வர்த்தகம் பண்ணுறதுல 2 வகை இருக்காங்க. ஒன்று, எப்பவும் முதலீடு பண்ணி எப்பவும் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு வகை. 2வது வகை வந்து சந்தர்ப்பம் பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வர்த்தகம் பண்ணுறது 2வது வகை. நம்ம இப்போ சொல்ல போகிற இந்த மெத்தட் வந்து இந்த 2வது வகையில் இருக்கவங்களுக்கு தான் பொருந்தும். அதாவது சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைக்கும் போது மட்டும் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதாவது பங்கு சந்தையில் தொடர்ந்து முதலீடு செய்யவோ வர்த்தகம் செய்யவோ எனக்கு நேரம் கிடையாது, முதலீடு செய்து ஒரு ஓரிரு வாரங்களிலே லாபம் பார்த்துவிட்டு போட்ட முதலை எடுத்து விட வேண்டும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. உங்கள் பிசிலையோ மொபைல்லையோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி டிக்கர் டேப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன். அந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸை கிளிக் பண்ணி நம்ம பார்க்கணும். அதை டிக்கர் டேப் அப்படிங்கிற ஆப்பில் தான் பார்க்கணுமா அப்படின்னா கிடையாது. இந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸை எதில் வேணால் பார்த்துக்கலாம். நீங்கள் இல்லைனா மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ்னே சர்ச் பண்ணி கூட பார்க்கலாம். நான் ரெகுலராக பார்க்குறது டிக்கர் டேப் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் இல்லைனா மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸில் பார்த்தோம்னா இதில் 4 கேட்டகரி இருக்குது. என்ன இருக்குன்னா, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் இருக்குது, க்ரீட் இருக்குது, எக்ஸ்ட்ரீம் க்ரீட் இருக்குது. இது ஒரு மார்க்கெட் சைக்கிளுங்க. இது வந்து தொடர்ந்து மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு இதை பற்றி கிளியராக தெரியும். மார்க்கெட்டில் இல்லாதவங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரியாது. இது என்னன்னா, இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் க்ரீடுக்கு போகிறதும், திருப்பி எக்ஸ்ட்ரீம் க்ரீட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வர்றதும் மாற்றி நடக்கும். அதுபோல் இந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து கீழே சிகப்பு கலரில் கட்டம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அது வந்து இப்போ 57.3 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வரும்போது இந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 20 கீழே வந்துடும். சம்டைம்ஸ் 10லாம் கூட வரும். இப்போதைக்கு மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் க்ரீட் அப்படிங்கிற பொசிஷனில் இருக்குது. இதுலேருந்து மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று முந்தானத்தில் எக்ஸ்ட்ரீம் க்ரீடில் இருந்துச்சு. இப்போ வந்து 2 நாள் தொடர்ந்து மார்க்கெட் இறங்கியிருக்கனால க்ரீடுக்கு வந்திருக்கு. இது இன்னும் படிப்படியாக இறங்குனுச்சுன்னா ஃபியர்ன்ற பொசிஷனுக்கு வரும். அதுலேருந்து ஃபர்தராக மார்க்கெட் பயங்கரமாக இறங்கும் போது எக்ஸ்ட்ரீம் ஃபியர் ஸ்டேட்டஸ்க்கு வரும். இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர்ன்ற பொசிஷனுக்கு மார்க்கெட் வந்துருச்சுன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 நாள், அதிகபட்சம் 4-5 நாள் தான் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்து எல்லா பங்குகளுமே நல்ல நல்ல பங்குகள்லாம் வந்து ஒரு 10% அப்படிங்கிற அளவில் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அப்போது இந்த மார்க்கெட் மூடு இண்டெக்ஸ் 20 கீழே எப்போ வருதோ அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக முதலீடை தயாராக வச்சுருக்கணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம நல்ல பங்குகளாக ஏதோ ஒரு 10 பங்குகளை வந்து நம்ம கண்ணை மூடிக்கிட்டு கூட வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரே பங்கில் எல்லா முதலீடையும் நம்ம பண்ணிடக்கூடாது. அதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது நல்ல பங்காக இருந்தால் பிரச்சனை கிடையாது. லார்ஜ் கேப் ஸ்டாக்கு, நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்குனா பிரச்சனை கிடையாது. இல்லை அது தெரியலனா ஏதோ ஒரு 10 பங்கில் நம்ம பிரித்து வந்து ஒரு 10 லட்சம் இருக்கும்னா 1 லட்சம், 1 லட்சத்துக்கு ஒரு 10 பங்கை வாங்கிட்டோம்னா அதுலேருந்து ஓரிரு வாரங்களே நமக்கு வந்து ஒரு 5%, 6%, 10% வரைக்கும் ஈஸியாக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க்கெட் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடுக்கு வரும்போது ஏற்கனவே வர்த்தகத்தில் இருக்கவங்க, ஏற்கனவே முதலீட்டில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இந்த மார்க்கெட்டில் இருக்க முதலீடெல்லாம் விற்றுட்டு நம்ம லாஸ் ஆன பொருளை எடுத்துகிட்டு ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கிற ஸ்டேட்டஸ் தான் இது. இந்த மார்க்கெட்டில் இருக்கவங்க தெரியும், இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வரும்போது ஏற்கனவே ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மனநிலை தான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் ஒருத்தர் புதுசாக முதலீடு பண்ணுறாருன்னா அவருக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் கிட்டும். இது வந்து உறுதி. நம்ம பண்ண வேண்டிய ஒரே வேலை, முதலீட்டை கையில் வச்சுக்கிட்டு தயார் நிலையில் இருக்கணும். மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் வரும்போது உடனடியாக முதலீடு பண்ணிடணும். இந்த மெத்தடை நம்ம ஒரு சுழற்சி முறையில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பப்பெல்லாம் மார்க்கெட் எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு வருதோ அப்போ முதலீடு பண்ணணும். அதுலேருந்து நமக்கு ஒரு 5%, 10% லாபம் கிடச்சதுன்னா ஒரு ஓரிரு வாரங்களில் எல்லா ஸ்டாக்ஸையும் விற்றுட்டு மொத்த பணத்தையும் எடுத்துட்டு பணமாக கையில் வச்சுக்கணும். என்னோட அனுபவத்தில் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு மாதம் ஒரு முறையோ 2 மாதத்திற்கு ஒரு முறையோ கொடுத்துக்கிட்டே இருக்குது. நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி லாபம் எடுக்கிறது சிறப்பானதாக இருக்கும். இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பகிரப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் உபயோகமுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.